அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த 10 வயது சிறுமி கடந்த ஆண்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பக்கத்து வீடுகளில் வசிக்கும் 14 வயது சிறுவன், தண்ணீர் கேன் விநியோகம் செய்யும் சதீஷ் என்ற இளைஞன் ஆகியோர் மீது புகார் அளிப்பதற்காக சிறுமியின் பெற்றோர் சென்றிருக்கின்றனர். அப்போது சிறுவனின் பெயரை புகாரில் இருந்து நீக்கும்படி கூறி போலீசார் தங்களை தாக்கியதாக சிறுமியின் பெற்றோர் வீடியோ வெளியிட்டனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததில் சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த நீதிமன்றம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த டிஐஜி சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைத்து உத்தரவிட்டது. தற்போது இந்த குழுவினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில்தான் அதிரடி திருப்பமாக நடுவான்கரை பகுதியைச் சேர்ந்த 103வது வட்ட அதிமுக செயலாளர் சுதாகர் மற்றும் அண்ணாநகர் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜி ஆகியோரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்திருக்கின்றனர். இதில் அதிமுக நிர்வாகி சுதாகர் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதோடு அவர்களுக்கு அடைக்கலமும் கொடுத்ததாக கைது செய்யப்பட்டிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் தெரிவித்துள்ளனர். அதேபோல காவல் ஆய்வாளர் ராஜி பாலியல் வழக்கை ஆரம்பத்தில் விசாரித்து வந்தபோது சிறுமியின் பெற்றோரை தாக்கியதாகவும் புகார் மீது சரிவர விசாரணை நடத்தவில்லை என்பதற்காகவும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரையும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்துவிட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதனையடுத்து இருவரையும் ஜனவரி 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க எழும்பூர் போக்சோ நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கில் இளைஞர் சதீஷ் மற்றும் 14 வயது சிறுவன் ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒருபுறம் இருக்க, தற்போது இந்த வழக்கில் அதிமுக நிர்வாகியும் காவல் ஆய்வாளரும் கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்ல, காவல்துறை வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.